அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 12ல இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் அவுட்புட்ல நம்ம ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. இன் அன் எக்கானமி இன்வெஸ்ட்மென்ட் இன்க்ரீஸ்ட் பை 1100ன்னு குடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது, இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மென்ட் டெல் ஐ அப்படின்றத வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணணும். And a result of it income increased by 5,500 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. Had the marginal propensity to save been 25% கொடுத்துருக்காங்க. What would have been the increase in income அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் ஒய் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் ஒய் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் இன்கம். இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் ஒய் வர ஃபார்முலா நம்ம எடுத்துப்போம். ஸோ நமக்கு தெரியும் மல்டிப்ளையர் கே இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஐ. ஸோ இது வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது கே வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு, இப்போ இதில் டெல் ஐ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் ஐ அப்படின்றது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா, இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்யூ தான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா டெல் ஐன்னு நமக்கு வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, கேவை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைண்டு கே. ஸோ கே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கே இஸ் ஈக்குவல் டு 1/MPS. இப்போ இந்த எம்பிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்களே ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. எம்பிஎஸ் உடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது 25%ன்னு சொல்லும்போது எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 25/100. அப்போ 25/100னா அப்போ எம்பிஎஸ் உடைய வேல்யூ வந்து நமக்கு 0.25. இப்போ நம்ம எம்பிஎஸோட வேல்யூ வந்து 0.25 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம கே இஸ் ஈக்குவல் டு 1/MPS அப்படின்றதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ எம்பிஎஸ்க்கு பதிலாக 0.25. அப்போ 1/0.25. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்ஸ் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம்னா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே 100ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது 100 ஆகும், இது வந்து 25 ஆகும். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணோம்னா 125ஆல் டிவைட் பண்ணும்போது கேவோட வேல்யூ வந்து நமக்கு 4 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஒரு தடவை அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். கே இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஐ. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது இந்த வேல்யூ. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த வேல்யூவை இங்கே டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் மல்டிப்ளைக்கு கொண்டு போயிடலாம். அப்போ கே இன்ட்டு டெல் ஐ இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் அப்படின்னு வரும். இப்போ இதுதானே நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் இந்த வேல்யூ நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டெல் ஐ அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் 4. இது வந்து பார்த்திங்கன்னா டெல் ஐ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1100. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 4400 வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் இன் இன்கம். இன்க்ரீஸ் இன் இன்கம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.